ஏன் நமக்கு மட்டும் மாற்றவங்க எல்லாம் ஒரு சொதப்பல் ஜோன்சரேவா இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ் பிளேயர் ரீஜன்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நமக்கு அது இல்லாம நம்ம நைட்டுக்கு ஜோன்சர் இல்லன்னு உங்களுக்கே தெரியும். வேர்ல்டு பிளேயர் பண்ண சம்பவம் தான் அந்த ஒரு சம்பவம். நம்மள ஸ்டார்டிங்ல இருந்து சாவாமே ஆடிட்டு இருந்திருப்போம். அப்பன்னு பார்த்து யாரோ ஹெல்ப் மீன் போட்டாங்க. நம்ம இந்திகார ஜோன்சருவே இடத்துல செத்தோன்னே இதுக்கு மேல அவனை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் தனியா குதிரை எடுத்துட்டு வந்திருப்பேன். இறங்கி கில்லோ அடிச்சிட்டு இருந்திருப்பேன். அது இல்லாம ரிவ்யூ பாயிண்ட் எல்லாமே எடுத்துட்டு இருந்திருப்பேன். அதே மாதிரி தான் நான் இந்த சைடு பண்ண சாண்டி ருத்ரா அப்புறம் அந்த சைடு பண்ணு சும்மா மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல, நான் கில் அடிக்கிறதாங்க சொன்னேன். நானும் சாண்டி ருத்ரா அப்புறம் தனித்தனியா போயிட்டு ஒரு தரமான கேம் பிளே கொடுத்து எல்லா ஸ்குவாடையும் வைப் அடிச்சிட்டு இருந்தோம். பார்த்து ரிவ்யூ பாயிண்ட் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு நேட் டேமேஜ் எடுக்கலன்னு சொல்லிட்டு நேட் டேமேஜ் எடுத்துட்டு ஜோனுக்குமே மூவ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு லாஸ்ட் ஜோன்ல தரமான சம்பவமே நடந்திருக்கும். இங்க ஒருத்தர் ஓரானன்னு சொல்லிட்டு கை வச்சா எங்கிட்ட இருந்து வந்தானே தெரியல. அந்த ஒரு 4 பேர் முதன்னு வந்து நம்மள அடிச்சு பொட்டியுமே போட்டாங்க. நம்மளும் செத்துட்டோம். அது மட்டும் இல்லாம ஜோன்சரையுமே அட்டாக் அடி கேவலமா செத்துட்டு இருந்திருப்பான். ஜோன்சரையுமே எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவனே ஒரு வேர்ல்டு பிளேயர். அந்த ஒரு இடத்துல நம்ம சாண்டி ருத்ரா அப்புறம் அந்த லாஸ்ட் அந்த ஒரு 20 ஜோன்லயுமே நம்மள போயிட்டு அட்டாக் கேரக்டர் வச்சு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்படி அந்த ரிவ்யூ ஒரு மனுஷன் நம்ம கிட்ட என்ன கேட்டு இருந்திருப்பாருன்னா, ப்ரோ எனக்கு இந்த ஒரு மேட்ச் பூயா மட்டும் எடுத்து கொடுத்துரு ப்ரோ அப்படி ஆச்சுன்னு கேட்டு இருந்திருப்பாரு. நம்ம சாண்டி ருத்ரா ப்ரோக்காக மட்டுமே பொறுமையா அடி ஒரு தரமான பூயாவா எடுத்திருப்போம். இந்த லாஸ்ட்ல நம்ம மட்டும் தான் இருந்திருப்போம். நம்ம டீம்ல ஒரு தரமான 1v2 சிச்சுவேஷன்ல அசால்ட்டா அந்த 2 பேருமே அடிச்சு இந்த மேட்ச் ஒரு தரமான பூயாமே செக்யூர் பண்ணிருப்போம். ஒரு பூயாக்காவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சீக்கிரம் 10k ஃபேமிலி அடிச்சானோம். நானுமே தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்றேன். ஆனா யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. உங்க அண்ணனோ தம்பி அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பீங்க. பண்ணிட்டு போங்க, ஒன்னும் தப்பு இல்ல. பை கைஸ், இன்னும் நல்ல வீடியோல பார்க்கலாம்.